என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் பிப்ரவரிக்கான அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. இயர்லி 4 தடவை நடக்கக்கூடிய மேட் எக்ஸாம் அப்படின்றது நிச்சயமா நம்ம முக்கியமான ஒரு எக்ஸாம். அதாவது டாப் பி ஸ்கூல்ஸ்ல, டாப் காலேஜஸ்ல நீங்க எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஈவன் தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜா இருந்தாலும், வெறும் டான்செட் மட்டும் அப்படின்றது உங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்க். அதே சமயம் நீங்க மேட் டான்செட் ரெண்டுமே எழுதுனீங்க அப்படின்னா எதுல ஸ்கோர் அதிகமா இருக்கோ அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். அதே தான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா பிப்ரவரி மேட் அப்படின்றது நம்ம முக்கியமான மேட். ஏன்னா ஆல்ரெடி டிசம்பர் மேட் அப்படின்றது முடிஞ்சது. இப்போ இருக்கிறது கையில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மேட். அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் மேட்ல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தாலுமே காலேஜஸ்ல சீட்ஸ் இருக்காது. அதனால பிப்ரவரி மேட் அப்படின்றத மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் குறிப்பா நான் ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங், ஆனா எனக்கு நல்ல காலேஜ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. பிப்ரவரியில் எக்ஸாம் நடத்த வேண்டியது இந்த வருஷம் மார்ச்ல தான் எக்ஸாம்ஸ் அப்படின்றது நடக்குது. இதுக்கான சிலபஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து என்னன்னா 2 மோடில் நடத்துகிறாங்க அப்படின்றது தெரியும். ஒன்று என்னன்னா பேப்பர் பேஸ் மோட், இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ் மோடு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ் மோடுக்கான டேட் அப்படின்றது உங்களுக்கு 2 மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படின்றது 9ஆம் தேதி மார்ச் மாதம் பேப்பர் பேஸில் முடியுது. ஸோ 2ஆம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் இடையில அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 23ஆம் தேதி மார்ச் 2025க்கு எக்ஸாம் டேட்டாக இருக்குது. அதுக்கான டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9th மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 2 எக்ஸாமுமே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3600 ரூபாயா இருக்கு. 2 எக்ஸாமும் எழுதுறீங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 2100 ரூபா தான் வரும். ஸோ பேப்பர் பேஸ்லையும் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ் ரெண்டுமே ட்ரை பண்றேன் அப்படின்றப்ப என்ன ஓரளவுக்கு காஸ்ட் சேவிங் ஆகும். இது ஒரு செலவு அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது 2000 4000 அப்படின்றத இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிச்சயமா நீங்க டாப் காலேஜஸ் எய்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஸ்கோர் ரொம்ப அவசியமானதா இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா தமிழ்நாட்டிலேயே எடுத்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்என் ஆகட்டும், அதே சமயம் விஐடி ஆகட்டும், அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, அமிர்தா, இந்த மாதிரியான டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஸ்கோர் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க. கேட் அந்த மாதிரி எக்ஸாக்ட் இதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். அதே சமயம் மேட் அப்படின்றது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதனால மேட் எக்ஸாம் அப்படின்றது எழுந்தீங்க டாப் காலேஜஸ்ல போறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டான்செட் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. டான்செட் ஓகே இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட் அப்படின்றதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுவும் ஃபினான்ஷியலா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தைரியமா நீங்க மேட் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி டாப் பி ஸ்கூல்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம் அப்படின்றத நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு. இதுக்கான டேட் அப்படின்றது லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. டைம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் அண்ட் பென்ல எழுதுறதுக்கான டைமும், மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இருக்கிறதுனால இன்னொரு 1 மந்த்துக்கு மேல டைம் இருக்கு. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷனும் ஆல்மோஸ்ட் 1.5 months டைம் இருக்கு. இந்த டைமுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்கோர் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அதனால நல்ல காலேஜ்ல நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டான்செட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம மேட்டும் எழுதுங்கன்னு சொல்றேன். காரணமே என்னன்னா நீங்க நல்ல பெரிய காலேஜ் போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் சொல்றேன். தொடர்ந்து டான்செட், மேட், எம்பிஏ ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாவோ, அல்லது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணலாம், அல்லது பெங்களூர்ல அட்மிஷன்ஸ் அப்படின்னா அங்க யார் அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இந்த மாதிரி அட்மிஷன் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் என்னோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கங்க. அட்மிஷன் தேவைப்பட்டாலும் பயன்படுத்தி. நன்றி.